தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய விவசாயிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் சங்கங்களில் பெற்ற கடன் மட்டுமின்றி அனைத்து கடன்களையும் ரத்து செய்வோம் என தனது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டதோடு தனது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் தெரிவித்தார். இதனால் அவர் தெரிவித்தபடி அவர் ஆட்சி அமைத்த பின் முதல்வராக பொறுப்பேற்ற பின் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என விவசாயிகள் நம்பியிருந்தனர். இதன் காரணமாக தமிழகத்தில் விவசாயிகள் கடந்த 5 ஆண்டுகளாக கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாமல் பல கோடிக்கணக்கான ரூபாய் அபராத வட்டி தொகையுடன் செலுத்தி வந்தனர். முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வந்ததும் இந்த தொகையை அனைத்தும் ரத்து செய்யப்படும் என எதிர்பார்த்திருந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்துள்ள அறிவிப்பில் கடந்த 2025 மே 1 முதல் கடந்த 2026 பிப்ரவரி 28 வரையிலான காலகட்டத்திற்கான கூட்டுறவு கடன் தள்ளி செய்யப்படும் என்ற அறிவிப்பு மிகுந்த பாரபட்சமாக இருந்து உள்ளது. இந்த அறிவிப்பில் 5 ஏக்கர்களுக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிகள் முழுமையாகவும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அரசின் இந்த அறிவிப்பானது சராசரியாக ஆண்டுக்கு மேலாண்மை துறைக்கு 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிற நிலையில் அதில் 30,000 கோடி ரூபாய் 50 வகையான மானியங்களின் திட்டங்கள் ஒதுக்கப்படுகிறது. இந்த திட்டமானது அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு தான் லாபம் தரும். ஆனால் சாதாரண விவசாயிகளுக்கு லாபம் தராது. சாதாரண விவசாயிகள் கோடிக்கணக்கான ரூபாய்களை வட்டியாக கட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே இந்த திட்டத்தை இந்த அரசு திரும்ப பெற வேண்டும். அதே நேரத்தில் விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மட்டுமின்றி வங்கிகளில் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கம் உட்பட 9 சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விவசாயிகளை கொச்சைப்படுத்தும் வகையில் விளையாட்டுக்கு இணையான துறை விவசாயம் என பேசியதாகவும் கண்டனத்து பல்வேறு குரல்களை எழுப்பினர். இதனை போல் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்திலும் ஈரோடு மாவட்டம் காளைமாட்டு சிலை அருகிலும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி நெல்லை மாவட்டம் நெல்லையில் நெல்லுக்கு பணம் வழங்க வேண்டி, அதாவது அரசின் குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க கோரியும் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் படி கூட்டுறவு கடன்களை அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் கோரி நெல்லையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை போல் கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவில்பட்டியில் உள்ள சார் ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதனை போல் பல்வேறு இடங்களில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் சேலம் கோட்டை மைதானம் மட்டுமின்றி வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தாலுகா வாரியாக விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், அரசு அறிவித்துள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை ரத்து செய்துவிட்டு முழுமையாக வங்கிகள் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு கொச்சைப்படுத்தி பேசிய ஆதவ அர்ஜுனா மீது முதல்வர் ஜோசப் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.